திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் நகைக்காக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க அதிமுக முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் நேரில் சென்றார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய உடுமலை ராதாகிருஷ்ணன் இச்சம்பவம் தொடர்பான விவரங்களை காவல்துறையினரிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொங்கலூர் அருகில் இருக்கின்ற சேமலை கவுண்டன்பாளையத்தில் தோட்டத்து சாலைகளை வசித்த 2 பெரியவர்கள், அவருடைய மகன் செந்தில்குமார் உட்பட 3 நேற்றைக்கு முன்தினம் இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு கேள்விப்பட்டவுடன் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கள்ளக்கிணறில் நடைபெற்ற அந்த சம்பவங்கள், அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கே நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அன்றைக்கு நாங்கள் சொன்னோம், திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வெளியூரிலிருந்து அதிக அளவு நபர்கள் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள். அவர் வேலை பார்ப்பது மட்டுமில்லை, பல குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களும் இங்கே வருகிறார்கள். அவர்களையெல்லாம் கண்காணித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவர்களை ஒன்றாக இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் உங்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். இன்றைக்கு பார்த்தீர்களானால், ஒரு தோட்டத்து சாலையில் விவசாயியாக இருந்த ஒரு பெரியவர், 70-80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர், அவருடைய மனைவி, அவருடைய மகன் 46 வயது, அவருக்கு 2 குழந்தைகள் 8 வயதில் 12 வயதில். இந்த மனைவி இன்றைக்கு கண்ணீர் கதருமாக அவர் பேசுகின்ற பொழுது இன்றைக்கு நமக்கே கண்ணீர் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அவ்வளவு கொடூரமான இந்த செயல்களை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும். இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இந்த அரசை பொறுத்தவரை பல்வேறு வகையிலே நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கின்றோம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இது போன்ற கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு என்பது காவல்துறை இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இப்படி நடக்கின்ற சம்பவங்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்த வேண்டும். அவை எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் பல்வேறு அறிக்கைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. காவல்துறை சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைமையை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கலாம். அதை தான் நாங்களும் சுட்டிக்காட்டுகின்றோம். திருப்பூர் மாவட்டத்தை ஒரு கண்டிப்பான மாவட்டமாக தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வந்து செல்வர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதிக அளவு இங்கே காவல்துறையினரை அனுப்பி வைத்து இந்த மாவட்டத்தை ஒரு நல்ல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தால்தான் இது போன்ற நிலைகளை உடனடியாக தடுக்க முடியும். ஆகவே காவல்துறை விழிப்புடன் இருக்க வேண்டும், இந்த அரசு விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு இது போன்ற பல உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, இந்த விவசாய பெருங்குடி மக்கள், தோட்டத்து சாலையில் வசிப்பவர்களுடைய நிலைமை, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கின்றார்கள், எப்போது என்ன நடக்கும் என்று. ஆகவே அதை இந்த அரசு போக்க வேண்டும். அதிக அளவு காவலர்களை நியமனம் செய்து அதிக அளவு பாதுகாப்பை இந்த மாவட்டத்துக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.